Taste the Daily. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே சேதமடைந்துள்ள அரசு தொடக்கப்பள்ளி கட்டிடத்தை சீரமைத்து தர அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மழவந்தாங்கல் ஊராட்சியில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடத்தின் சிமெண்ட் பூச்சுகள் பெஞ்சல் புயலால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது. மேலும் பள்ளி கட்டிடத்தின் அருகில் குட்டை போல் நீர் தேங்கியிருப்பதால் பள்ளி கட்டிடம் சேதமடைந்துள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே அரசு உரிய நடவடிக்கை எடுத்து பள்ளி கட்டிடத்தை சீரமைத்து தர வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் அலட்சியத்துடன் செயல்படுவதாக பெற்றோர் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் மோர்பட்டி கிராமத்தில் குடிநீர் வசதி செய்து தர வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மோர்பட்டி ஊராட்சியில் புதிய குடிநீர் தொட்டி அமைத்து தருவதாக கூறி அதிகாரிகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இருந்த நீர்நிலை தொட்டியை இடித்துள்ளனர். இந்த நிலையில் இதுவரை அதிகாரிகள் குடிநீர் தொட்டி கட்டித்தரவில்லை என்றும் அதிகாரிகளிடம் கேட்டால் உள்ளாட்சி பிரதிநிதிகளின் பதவிக்காலம் முடிவடைந்து விட்டதாக அலட்சியத்துடன் பதிலளிப்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 6 மாதத்துக்கு முன்னாடி எங்களோட நீர்த்தேக்க தொட்டி, மேல்நிலை தொட்டி, டேங்குன்னு சொல்லுவாங்க, அதை இடித்து விட்டாங்க. அதை இடித்து நீர் ஏற்பாடு செஞ்சு தரேன். நாங்கள் இது வரைக்கும் செய்யலை, அந்த டேங்கும் கட்டலை. இப்போ கேட்க போனோம்னா ஆட்சி முடிஞ்சிருச்சு அப்படின்றாங்க. எங்களுக்கு உடனடியாக குடிநீர் வசதி செய்யணும், அதே இடத்துல நீர்நிலை தொட்டியை கட்டி கொடுக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டேங்கு இருக்கும்போது நீர் வசதி செஞ்சு கொடுக்காம அதை இடிக்கக்கூடாது. மீண்டும் எங்களுக்கு அந்த நீர் வசதி செஞ்சு கொடுக்கணும், அதே இடத்துல அந்த நீர்நிலை தொட்டி கட்டி கொடுக்கணும்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறோம். கோவை திருமலையம்பாளையம் பகுதியில் ஏழை எளிய மக்களுக்கு வழங்காமல் திமுகவினருக்கு இலவச பட்டா வழங்க ஏற்பாடு செய்வதாக கூறி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருமலையம்பாளையம் தெற்கு வருவாய் கிராம பகுதியில் வீடில்லாத ஏழைகளுக்கு இலவச காலிமனை பட்டா வழங்குவதாக அரசு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே சொந்த வீடு வைத்துள்ள நபர்களுக்கும் திமுகவினருக்கும் வட்டாட்சியர் பட்டா வழங்க முயற்சிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுகவினரின் இந்த மக்கள் விரோத செயல்களை தடுத்து நிறுத்தி ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.